எப்படி வந்து ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் அந்த ஆப் மூலியமாக தான் ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ அது என்ன ஆப், அந்த ஆப்ல எப்படி வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்ப டீடைல்டா பார்க்கலாம். இந்த ஆப்போட நேம் பாத்தீங்கன்னா கேன்வா. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு கேன்வான்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே வரும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த ஆப்ல எடுத்தோடனே பாத்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாட்டி பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்திருக்கும். இதுல மேல சர்ச் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ரெஸ்யூம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா நிறையா ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வந்து பெய்டாக இருக்கும், ஒரு சிலது வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறதே வந்து ட்ரை பண்ணலாம். பெய்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவுமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே பெய்டு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து எழுதியிருக்காது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ண நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்டில் வந்து எடிட் பண்ணணும், எந்த டெம்ப்ளேட்டில் ரெஸ்யூம் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட் அப்படி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகும். இப்போ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்லாம் எரேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டென்ட் அதில் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் எடுத்தோடனே வேறு நேம் வந்து கொடுத்துருக்கு. நம்ம அதை வந்து ஒரு 2 டைம் டேப் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுறதுக்கு கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் வந்து என்னோடய நேம் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு கீழே எதுவும் டைப் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெஸ்யூமில் ஃபுல்லாகவே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். ஃபோன் நம்பர், இமெயில், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் மாற்றி அமைக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் மாற்றி இதில் வந்து அமைச்சிக்க முடியும். ஆனால் இதே ஃபார்மேட்டில் உங்களோட ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிரியேட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்னென்னலாம் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத எல்லாமே நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட இதில் நிறைய விதமான ஃபாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஃபாண்ட்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ண நிறைய ஃபாண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபாண்ட்ஸ் நீங்கள் வேணுனாலுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்ஸோட சைஸ் நீங்கள் வந்து மாற்றுறதா இருந்தாலுமே மாற்றிக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங் மட்டும் பெருசாக வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கலரு, அதுக்கப்புறம் அது போல்டாக இருக்கிற மாதிரி வைக்கிறது, இல்லாட்டி அதுக்கப்புறம் ஸ்பேஸ் நீங்கள் கூட வந்து விட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ண நிறைய விதமான டூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸுமே நீங்கள் பயன்படுத்தி இதில் நீங்கள் ரெஸ்யூம் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ரெஸ்யூம் அப்படின்னு சர்ச் பண்ணதுமே நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெய்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நல்லா இருக்க மாதிரியான ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை எடுத்துக்கோங்க. அதில் நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டென்ட்ஸ்லாம் எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன கண்டென்ட்லாம் அதில் வந்து ரைட் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். கலர் டூல்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல டெக்ஸ்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்படி நீங்கள் கிளிக் பண்ணதுமே போகும். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல எரேஸ் பண்ணிட்டு எல்லாமே உங்களால் இதில் வந்து மாற்றிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக நம்ம இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ரெஸ்யூம் ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் திருப்பியும் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் யுவர் டிசைன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களோட கேலரியிலே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆகிடும். ஒரு பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.